இன்றைக்கி அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் அவல், வேர்க்கடலை, வெங்காயம், தாளிக்க தேவையான பொருள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. முதல்ல அவல் எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கழுகி அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் கலந்து விட்டுருங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் ஸ்டவ் மேலே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி முதல்ல வேர்க்கடலையை வறுத்து தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு கூடவே வெங்காயம், பச்சை மிளகாவும் போட்டுட்டு நறுக்கி வச்ச ஒரே ஒரு உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க. ஆல்ரெடி நாம் அவல்லையும் உப்பு சேர்த்து வச்சுருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நாம் தனியாக எடுத்து வச்சுருக்க அவலை இதோடு சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நாம் மூடி வச்சுட்டாக்கா நல்ல பொல பொலன்னு உங்களுக்கு பூ மாதிரி இந்த அவல் உப்புமா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கடைசியாக லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டா சூப்பர்.